இன்னைக்கான நாள்ல நெறைய கம்பெனியோடைய Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அத பத்தி நம்ம எல்லாமே டீட்டெயிலா வந்து பார்த்தோம். நெறைய கம்பெனிஸ் வந்து வந்திருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணிருக்க கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் கம்பெனியா டிடிகே பிரெஸ்டீஜ் கம்பெனிய பத்தி பார்ப்போம். இது நம்ம ரொம்ப நாளா கன்சிடர் பண்ணல. ஏன் அப்டின்னா காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏர்னிங்ஸ் குரோத்த பொறுத்தளவு சூப்பரா வந்து இருக்காங்க. ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு. அதிகமான டிமாண்ட் இந்த கிச்சன் அப்ளையன்ஸஸ்க்கு வந்த ரீசன்னால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 59 கோடி ரூபாய் மேக் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து 26 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணாங்க. இப்ப 123% அப் ஆயிருக்கு. ரெவன்யூ 34% அப்பா இருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்டின்னா அதிகமான இன்வென்டரி பர்ச்சேஸஸ் வந்து நடக்கிற ரீசன்னால. இந்த கம்பெனியோட பிசினஸ் குரோத்தா வந்து பார்க்கும்போது, இண்டக்ஷன் குக் டாப்ஸ் வந்து நல்ல ஒரு குரோத்ல இருக்கு. இண்டக்ஷன் பிரஷர் குக்கர்ஸ் நல்ல ஒரு குரோத்ல இருக்கு. பிரீமியம் குக்வேருமே வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி குடுத்திருக்கு. ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ பொறுத்தவரை கொஞ்சம் வந்து வீக்கா இருக்காங்க. 18% வந்து எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு. 12 கோடி ரூபாய்க்கு தான் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் நடக்கிற பிரச்சனை இருக்கு ரீசன்னால. சரி ஓகே. டிடிகே பிரெஸ்டீஜோட ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கு. அடுத்ததா சோழமண்டலம் ஃபினான்ஸ் கம்பெனியோட அந்த ஒரு Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ்மே சூப்பரா இருக்கு. இந்த ஒரு ரிசல்ட் சூப்பரா இருக்குது பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஹெல்த்தியான லோன் growth வந்து இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டியும் சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 46% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. 1654 கோடி ரூபாய் மேக் பண்ணியிருக்காங்க. நெட் இன்கம் வந்து 4930 கோடி ரூபாய் 28% ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இப்போ வந்து 8.2% மெயின்டைன் பண்றாங்க. போன வருஷம் வந்து 7.8% தான் வந்து இருந்துச்சு. நல்ல ஒரு growth வந்திருக்கு. பிசினஸ் growth வந்து பார்க்கும்போது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2,50,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. 23% ஏறி இருக்கு. 2.5 லட்சம் கோடியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல் ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து 22% ஏறி இருக்கு. 30,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து இருக்காங்க. வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்த ரீசனால டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. கிராஸ் என்பிஏ 4.5%ல வந்து இருக்கு. ஸோ நெட் என்பிஏ பொறுத்தவரை 2.95%ல இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமா தான் வந்து இங்க என்பிஎஸ் வந்து இருக்கு. அசெட் குவாலிட்டி கொஞ்சம் வந்து பேடா தான் வந்து இருக்கு. கேபிட்டல் அடிகசி ரேஷியோ வந்து 19.81%ல வந்து இருக்கு. 15% தான் ரெகுலேட்டரியோட அந்த ரெக்குயர்மெண்டா வந்து இருக்கு. அதை விட கொஞ்சம் சூப்பரா தான் வந்திருக்காங்க. கம்பெனி வந்து 55,000 கோடி ரூபாய்க்கான என்சிடி அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஃபியூச்சர் growth சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த மணி வந்து யூஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டான ஒரு Q1 சோழமண்டலம்க்கு இருக்கு. பட் ஆனா என்ன கொஞ்சம் அந்த அசெட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும். அது வந்து அசெட் குவாலிட்டி வந்து இங்க கிராஸ் இன்ஃபினிட்டி வந்து குறையணும். அது மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. டாடா கேபிட்டல் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் வந்து 1547 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க. 56% வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2,90,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்கு. 22% ஏறி இருக்கு. நெட் டோட்டல் இன்கம் வந்து 4,500 கோடி ரூபாய் கிட்ட வந்து இருக்கு. 23% வந்து ஏறி இருக்கு. பிசினஸ் growth எந்த ஏரியால வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னா ரீட்டைல் எஸ்எம்இ லோன் growth வந்து நல்லா வந்து இருக்கு. அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து 85% வந்து இருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து இங்க மோட்டார் ஃபைனான்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணாமலே 28% வந்து ஏறி இருக்கு. இங்க அசெட் குவாலிட்டி அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தா வந்து பார்க்கும்போது கிராஸ் ஸ்டேஜ் 3 அசெட்ஸ் வந்து இங்க சூப்பரா வந்து இருக்கு. நெட் ஸ்டேஜ் 3 அசெட்ஸுமே வந்து சூப்பரா இருக்கு. கேபிட்டல் அடிகசி ரேஷியோ இவங்களுமே 18.5%ல மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட் சூப்பரா வந்திருக்கு. 2.3%ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 13.7%ல இருக்கு. ஓரளவுக்கு சூப்பராவே இருக்கு டாடா கேபிட்டல். இப்ப கோல்ட் லோன் பிசினஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த யோக் லோன்ன்ற கம்பெனியோட அக்விசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது அம்புஜா சிமெண்ட்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். வீக்கான குவார்டரா தான் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க கம்மியான சிமெண்ட் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஃபியூல் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. இதனால கொஞ்சம் வந்து வீக்கான குவார்டரா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 660 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. 36% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 9,500 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா 7% வந்து நெகட்டிவ்ல இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. சிமெண்ட் சேல்ஸ் வால்யூம் வந்து 17.1 மில்லியன் டன் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து 18.4 மில்லியன் டன் வந்து பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து இங்க கம்மியா இருக்கிறது தெரியுது. ப்ராஃபிட்டபிலிட்டி அப்புறம் காஸ்ட் ப்ரெஷரை பொறுத்தளவுல இங்க எபிட்டா வந்து 19% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் வந்து பொறுத்தளவு 3% கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. அதிகமான ஃபியூவல் அப்புறம் ஃப்ரைட் காஸ்ட் இருக்க ரீசனால விசேஷம் நடக்கிற டென்ஷன்ஸ் வந்து இங்க இம்பாக்ட் வந்து இருக்குது. கம்பெனி ஒன்றும் டெட் ஃப்ரீ கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. கடன் வந்து பெருசா கிடையாது. நெட் ஒர்த் வந்து 76,000 கோடியா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸா வந்து பார்க்கும்போது 844 கோடி ரூபாய் வந்து இருக்கு. ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டார்கெட் படி 119 MTPA சிமெண்ட் கெபாசிட்டி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 எண்டுக்குள்ள ஓப்பன் பண்ணுன்றது உங்களோட டார்கெட்டா இருக்கு. பர் டன்னுக்கு வந்து 250 ரூபாய் வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுன்றது உங்களோட ஒரு பிளானா இருக்கு. பாப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுஸ்லான் எனர்ஜி கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். அதிகமான ரெவன்யூ வந்து இங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ப்ராஃபிட் வந்து கம்மியா இருக்கு. மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்கு ரீசனால. ஸ்ட்ராங்கான எக்ஸிகியூஷன் நடந்தால் கூட இந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 305 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா 6% வந்து அடி வாங்கியிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ 3,800 கோடி ரூபாய் 22% வந்து ஏறி இருக்கு. எபிட்டாவை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து இங்க கம்மியா இருக்கு. 4 கோடி ரூபாய் கம்மியா இருக்கு. 595 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. 19.2%ல இருந்து இப்போ பண்றது வந்து 15.6% தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் லெவல் ஆஃப் டெலிவரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மெகாவாட்ல கணக்குல பார்க்கும்போது 506 மெகாவாட் வந்து கொடுத்திருக்காங்க. 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமிஷனிங்கா வந்து பார்க்கும்போது 2.3 மடங்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 269 மெகாவாட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்டர் புக்கா 6.1 ஜிகாவாட் வந்து கையில இருக்கு.
அதுல 84% வந்து பிஎஸ்யூஸ்ல தான் வந்து வருது. அப்புறம் கமர்ஷியல் இருந்தும் வந்து வருது. இந்த கம்பெனி இப்ப செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு புது ஆர்டர்ஸ் மட்டுமே 1 ஜிகாவாட்க்கான ஒரு ஆர்டர்ஸா வந்து இருக்கு. அதுல வந்து டாடா பவர், வாரி குரூப்லாம் வந்து இவங்களுக்கு ஆர்டர்ஸ் குடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு கம்பெனியோட இந்த ஒரு ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் வந்து மிக்ஸ்டா தான் வந்து இருக்கு. சுவிட்சர்லாந்து 2.0 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒண்ணு போக போறாங்க. அதுல வந்து புதுசா S175ன்ற 5 மெகாவாட்க்கான விண்ட் டர்பைன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வருண் பெவரேஜஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். ரெவென்யூ வந்து 20.4% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. 8,400 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. அதிகமான சேல்ஸ் வால்யூம் வந்து நடந்திருக்கு. 19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 466.7 மில்லியன் கேசஸ் வந்து வித்திருக்காங்க. இந்தியா போத் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரெண்டுத்துமே சேர்த்து. ப்ராஃபிட் சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. மார்ஜின் என்னதான் பிரஷர்ல இருந்தாலும் கூட. நெட் ப்ராஃபிட் வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,500 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. எபிட்டா வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 27.7% தான் வந்து இருக்கு. போன வருஷம் வந்து 28.5% தான் இருந்துச்சு. மார்ஜின் குறைஞ்சாலும் கூட ப்ராஃபிட் வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கல. ஏன் மார்ஜின் குறைஞ்சிச்சு அப்படின்னா ட்விஸான்ற பிசினஸ் வந்து கொஞ்சம் வந்து பிரஷர்ல வந்து இருக்கு. இந்தியா குளோபல் எக்ஸ்பென்ஷன் சூப்பரா இருக்கு. இந்தியாவோட அந்த ஒரு பிசினஸ் growth வந்து பார்க்கும்போது இங்க 14% growthல இருக்கு. இன்டர்நேஷனல் வால்யூமா வந்து பார்க்கும்போது 38% growth இருக்கு. இங்க சவுத் ஆப்பிரிக்காவோட டிசா மட்டும் இங்க 11.8 மில்லியன் கேசஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ராங்கான பிரான்சைசி இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. அது வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பெப்சிகோ கம்பெனி கூட 2049 வரைக்கும் பெப்சிகோ கூட தான் பார்ட்னர்ஷிப்ல வந்து இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க டீசென்டாவே வந்து இருக்காங்க. கம்பெனியோட ஃபோக்கஸ்மே வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்க்கும்போது கம்மியான சுகர் பேவரேஜஸ் இருக்க மாதிரி இல்ல அப்படின்னா நோ சுகர் பேவரேஜஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. 0.50 பைசே வந்து பாத்தீங்கன்னா பர் ஷேருக்கு டிவிடெண்டா வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. HUL கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். ரெவன்யூ 10% ஏறி இருக்கு. 17,000 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. இங்க ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 3% டிக்ளைன் ஆயிருக்கு. 2,600 கோடி ரூபாய் தான் பண்ணியிருக்காங்க. எபிட்டா 8% வந்து இங்க வந்து க்ரோ ஆயிருக்கு. 3,000 கோடி ரூபாய்க்கு மேல பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து ஸ்லிப் ஆயிருக்கு. ஹோம் கேர் பிசினஸ் தான் இருக்கிறதுலே பெரிய வின்னரா வந்து இருக்கு. ஹோம் கேர்ல வந்து இங்க 14% வந்து க்ரோ ஆயிருக்கு. லாஸ்ட் 3 வருஷத்துல அதிகமான growth கொடுத்திருக்கிறது ஹோம் கேர் பிசினஸ் தான் வந்து இருக்கு. பியூட்டி அண்ட் வெல்பீயிங் வந்து 12% க்ரோ ஆயிருக்கு. ஃபுட் வந்து 7%, பர்சனல் கேர் வந்து 4%. இந்த ஒரு கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா வால்யூம் லெட் growth தான் வந்து இருக்கும். பிரீமியம் ப்ராடக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு நல்ல சேல்ஸ் வால்யூம் இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து விழுந்த ரீசனால ஸ்டாக்குமே வந்து விழுந்திருக்கு. 5% வந்து விழுந்திருக்கு. பிர்லா சாஃப்ட் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். ரெவன்யூ 7.4% ஏறி இருக்கு. 1,300 கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்லயுமே அப்பா இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 51% வந்து ஏறி இருக்கு. 161 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எபிட்டா பொறுத்தல 223 கோடி ரூபாய் இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 16.1% வந்து இருக்கு. டீல் வின் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 20% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. $169 மில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பெரிய டீலா வந்து இருக்குது. ஏஐ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீலும் வந்து இருக்கு. ஒரு பெரிய யூரோப்பியன் பேங்கிங் கிளைண்ட் கூட வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட ஃபியூச்சர் growth எதை டார்கெட் பண்ணி போகுது அப்படின்னா ஃபுல்லாவே ஏஐ பேஸ்டான ஒரு டார்கெட் நோக்கி தான் போறாங்க. கண்டினியூவா ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்றாங்க. சேல்ஸ் டீம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜில இன்னும் டெவலப்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு சூப்பரா இருந்தாலும் கூட இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து 65% வந்து டிராப்ல தான் வந்து இருக்காங்க இப்போ வரைக்கும். கோஃபோர்ஜ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். இங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 33% ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. 5,000 கோடி ரூபாய்க்கு மேல பண்ணிருக்காங்க. பட் ஆனா ப்ராஃபிட் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. ஒன் டைம் காஸ்ட்னால. ஏன் அப்படின்னா இந்த என்கோரான்ற கம்பெனி அக்விசிஷன் பண்ண போறாங்களா அந்த காஸ்ட்டும், லீகல் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டும், அப்புறம் வந்து இங்க ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கிற பேட் டெப்ட் இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் காஸ்ட் வந்து இருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட் வந்து 15% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல விழுந்திருக்கு. பட் ஆனா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்ணும்போது அதிகமாயிருக்கு. இந்த கம்பெனியோட டீல் மொமெண்டம் எப்படி இருக்கு? ஆர்டர் இன்டேக்கா பார்க்கும்போது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து $691 மில்லியன் வந்து வச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 12 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்க போறாங்க. இந்த கம்பெனி பெரிய டீல்ஸ் வந்து அந்த ஒரு 4 டீல் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க FY27 மேல. சோ இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஏஐ லெட்டான சர்வீசஸ் மட்டும் 86% அவங்களோட ரெவன்யூல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கு. சிட்டி யூனியன் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ். இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 25% ஏறி இருக்கு. 383 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இந்த அளவுக்கு ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க ஜம்ப் ஆயிருக்கு. 31% வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 820 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு 820 கோடி ரூபாய்ன்ற ரீசனால தான் நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. அசெட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது கிராஸ் என்பியை குறைச்சிருக்காங்க. 1.91% இருந்து 1.73% குறைச்சிருக்காங்க. நெட் என்பி வந்து 0.68% இருந்து 0.61% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அசெட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. பிசினஸ் பர்ஃபார்மன்ஸா வந்து பார்க்கும்போது அட்வான்சஸ் 25% ஏறி இருக்கு. 67,000 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்காங்க. டெபாசிட்ஸ் 21% ஏறி இருக்கு. 79,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்கு. டோட்டல் பிசினஸஸ் வந்து இப்போ 1.47 லேக் crore வந்து இருக்கு. இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா RAM செக்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ரீட்டைல், அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து இங்க MSME இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து மட்டுமே இங்க 80% ஆஃப் த டோட்டல் அட்வான்சஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டினியூவா வந்து பார்க்கும்போது செக்யூர் லெண்டிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டான ஒரு Q1 ரிசல்ட்ஸ் தான் சிட்டி யூனியன் பேங்க் வந்து இருக்கு. ஓவராலா நம்ம நிறைய கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்ப L&T கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
எல்என்டியோட ரெவன்யூ வந்து 7% ஏறி இருக்கு. 67,000 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஆர்டர்ஸோட வந்து ஒரு இன்ஃப்ளோ வந்து பார்க்கும்போது 14% வந்து ஏறி இருக்கு. 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பண்ணியிருக்காங்க. இங்க டோட்டல் ஆர்டர் புக் வந்து ரெக்கார்ட் லெவல்ல ரீச் பண்ணிருக்கு. 7.8 லாக் crore வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் வந்து இன்னும் பிரஷர்ல வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 19% வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா இங்க எபிட்டா வந்து பொறுத்தவரை 3% ஃபால் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து இங்க 9% வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் வந்து டிலேல வந்திருக்கு. என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல நடக்கிற டிஸ்டர்பன்ஸ். இதனால மெட்டீரியல் சப்ளைஸ் வந்து வெஸ்ட் ஏஷியால நடக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்க முடியல. காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லோவான எக்ஸிகியூஷன். இதனால வந்து மார்ஜின் அப்புறம் ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகுது. ரெக்கவரியை பொறுத்தவரை இன்னும் கம்மி குவார்டர்ஸ்ல வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. வெஸ்ட் ஏஷியால நடக்கிற ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும். ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் இன்னும் நார்மலைஸ் வந்து ஆகணும். அப்படி ஆகிற மாதிரி வந்து தெரியல. ஒன்ஸ் நார்மலைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட ரெக்கவரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து சொல்றாங்க. எல்என்டி கிட்ட ரெக்கார்டான ஆர்டர் புக் வந்திருக்கு. 7.8 லாக் crore வந்திருக்கு. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. இந்த கம்பெனியோட ஆர்டர் புக்ல நேத்து ஒரு நியூஸ் வந்து வந்துருந்துச்சு. பெரிய இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அல்ட்ரா மெகா ஆஃப்ஷோர் விண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதோட ஒர்த் மட்டுமே இங்க 15,000 கோடி ரூபாவா வந்து இருக்கு. இது வந்து 2 ஜிகாவாட்கான ஆஃப்ஷோர் விண்ட் ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருது. இது மூலமா ஃபியூச்சர்லயே உங்களுக்கு ரெவன்யூ வந்து சூப்பரா இருக்க போகுது. 6 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதுக்குள்ள கவர் ஆகுது. இந்த 6 ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஆஃப்ஷோர் கன்வெர்ட்டிங் பிளாட்ஃபார்மா தான் வந்திருக்கு. ரினியூவபிள் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கு. இங்க விண்ட் எனர்ஜி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த விண்ட் டர்பைன் அதை வந்து கடலுக்குள்ள போட்டுட்டு பவர் பிளான்ட்டுக்கு அங்க இருந்து அந்த கரண்ட் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறது வரைக்கும் இங்க என்டையரா வந்து இவங்க பாத்துக்க போறாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் ஃபுல்லாவே நெதர்லாந்து, ஜெர்மனி எல்லா இடத்துலயும் வந்து நடக்க போகுது. இது வந்து இந்த கம்பெனியோட கிளீன் எனர்ஜி பிரசன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. மேனேஜ்மெண்ட்டுமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா இட்டாச்சி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு அவங்களோட அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது எல்லாமே பண்ணி முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்என்டியோட ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்திருக்கு. ஜேஎல்ஆர் இந்தியாவோட அந்த ஒரு இந்தியாவோட பிசினஸ் சேல்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ரீட்டைல் சேல்ஸ் வந்து 1665 வெஹிக்கிள் வந்து வித்திருக்கதா சொல்றாங்க. 11% சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கதா சொல்றாங்க. ஹோல்சேல் சேல்ஸ் வந்து பார்க்கும்போது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. 1694 வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான Q1 பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. லக்ஸரி எஸ்யூவியோட டிமாண்ட் வந்து சூப்பரா இருக்கு. ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட், டிஃபெண்டர் இது எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. 84% ஆஃப் டோட்டல் சேல்ஸ் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. டிஃபெண்டர் வந்து இந்தியாலே ஒரு பெஸ்ட் செல்லிங் கம்பெனி மாடலா வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி குளோபல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியா மார்க்கெட் சூப்பரா இருக்கு. குளோபல் மார்க்கெட்டோட சேல்ஸ் வந்து 9.2% வந்து டிக்ளைன் ஆயிருக்கும் போது இந்தியாவோட சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. இந்தியாவுக்கு யூகேக்கும் நடுவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா இங்க யூகேல தயாரிச்சு வர இந்த ஒரு வண்டி எல்லாமே இந்தியாவுக்கு வரும்போது இன்னும் பிரைஸ் வந்து கம்மியா கிடைக்க போகுது. அதனால இன்னும் மக்கள் அதிகமா வாங்குவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. எல்லாமே லக்ஸரி செக்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நாளில் இருக்கிற Q1 ரிசல்ட்ஸா வந்திருக்கு. இப்போ டாடா குரூப்ல அப்டேட் பத்தி பார்ப்போம். டாடா குரூப்ல இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ற கம்பெனி பத்தி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ரெவன்யூ வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. 97% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. போன வருஷம் 63,000 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணாங்க. இப்போ வந்து 1,36,000 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூவா மேக் பண்றாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து டாடா குரூப்போட இங்க 4வது பெரிய ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டரா வந்து இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருச்சு டாடா எலக்ட்ரானிக்ஸ். ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ் வந்து தேவைப்படுது. இன்னும் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து கிடையாது. நெட் லாஸ்ல தான் வந்து இருக்காங்க. 70 கோடி ரூபாய் வந்து பார்க்கும்போது போன வருஷம் நெட் லாஸ்ல இருந்த கம்பெனி இப்ப 1611 கோடி ரூபாய் அந்த நெட் லாஸ்ல வந்து இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணது. அப்புறம் இந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆப்ரேட்டிங் பிரேக் ஈவன் அட்லீஸ்ட் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் ஆனா என்னதான் இருந்தாலுமே ரெவன்யூ வந்து சூப்பரா ஏறி இருக்கு. இந்தியாவோட சிப் ஈகோ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் சூப்பரா கான்ட்ரிபியூஷன் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபேப் இவங்க தான் வந்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மைக்ரோ ப்ராசஸர் இவங்க தான் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனி வேர்ல்ட்லயே இருக்கிற லீடிங் ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பிராண்ட்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 12% மேனுஃபேக்சரிங் வந்து இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. லாங் டர்ம் மிஷன் சூப்பரா வந்து இருக்கு. டாடா பவர் வந்து ரூஃப் டாப் பிசினஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, சோலார் பிசினஸ் அது மேல வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிசினஸ் வந்து ரேபிடா க்ரோ ஆயிட்டு இருக்க ரீசனால டாடா பவரோட அந்த ரூஃப் டாப் சோலார் ரெவன்யூ மட்டுமே 4,800 கோடி ரூபாயில இருந்து 2029 வந்து 30,000 கோடி ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற பிளான்ல வந்து போறாங்க. ஸோ அது வந்து முடிஞ்சா 1 இயருக்கு முன்னாடியே வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரூஃப்டாப் சோலார் மார்க்கெட்டோட மார்க்கெட் ஷேர் வந்து 13% வந்து இப்போ அவங்க கிட்ட இருக்கு. அதுல இருந்து 25% இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. மந்த்லி அவங்க பண்ணி கொடுக்குற இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது 1000 சிஸ்டம்ஸ்ல இருந்து 30,000 சிஸ்டம்ஸ் லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல பார்த்தாலும் ஸோ அதனால மார்க்கெட் ஷேரை இவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்றது தெரியுது. 30,000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணி போது அச்சீவ் பண்ணிடுவாங்கன்றது தெரியுது. டாடா பவர் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா ரூஃப்டாப் சோலார் வந்து மேசிவான பொட்டன்ஷியல் வந்து இந்தியால வந்து இருக்கு. ஏற்கனவே இவங்க கிட்ட 25 கோடி எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர்ஸ் வந்து இருக்காங்க. மேலும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்காக 6,000 இருந்து 6,500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கதா வந்து சொல்றாங்க. ரினியூவபிள் எனர்ஜிக்காக 50% அலோகேட் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது இந்த கம்பெனிக்கும் நல்ல அப்டேட்டா இருக்கு. ஓவராலா இதுல தான் இருக்கிற மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. இப்போ வேர்ல்ட் நியூஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சவுதி அரேபியா வந்து யூஎஸ் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. யூஎஸ் கூட சேர்ந்து ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் கூட பேக் பண்ணிட்டு இருக்க மிலிட்டியாஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அட்டாக் பண்ற மாதிரி இவங்க யூஎஸ் கூட வந்து சேர்ந்துட்டாங்க சவுதி அரேபியா.
ஸோ ஈரான் வந்து திரும்ப வந்து மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூஎஸ் ஃபோர்ஸஸ் மேல. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து வார் சூழல் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. சவுதி அரேபியா மட்டும் எக்ஸ்ட்ராவா வந்து யூஎஸ் கூட வந்து போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னா திரும்ப க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறுது. 4% வந்து ஏறி இருக்கு. $88 பெர் பேரல் வந்து இப்போ இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல ஒன்றும் ஷிப்ஸ் வந்து போகல. அது ஒன்றும் பிளாக்ல தான் வந்து இருக்கு. அந்த இடத்துல ஒன்றும் ஃபியர் வந்து கண்டினியூ ஆயிட்டு தான் வந்து இருக்கு. இஸ்ரேலியோட பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் கூட வந்து மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா முடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. உக்ரைனும் ஈரானும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்தர் எஸ்கலேஷன் வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்ட் நியூஸ் பொறுத்தல இப்போதைக்கு ஒன்றும் வார் சூழ்நிலை இன்னும் அடுத்த லெவலுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. சவுதி அரேபியா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. பட் ஆனா ஓவரால் ஏஷியன் மார்க்கெட்டுமே பாசிட்டிவ்ல தான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓப்பன் ஆகும்போது. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து இறங்கிடுச்சு. அதே மாதிரி வந்து இந்தியன் மார்க்கெட் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறிச்சு. இதனால என்ன நடக்குது அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது. டாலர் ஸ்ட்ரென்த் ஆனோடனே கோல்டு வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. 0.5% வந்து விழுந்திருக்கு. சில்வர் வந்து 2% மேல வந்து விழுந்திருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டுமே ஓப்பன் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. பட் ஆனா க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படிதான் வந்து இருந்துச்சு. இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க எஃப்ஐஐஸ் பொறுத்தல 755 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1600 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. 2 இடத்துலயுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா நிறைய கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். எல்லாமே டேட்டா சயின்ஸ் தான் வந்து பார்த்திருப்போம். அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்ணலாமா வேணாம்ன்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாளைக்கு வீடியோல கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இருக்கிற Q1 ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.